எனக்கு வந்து எல்லாருமே வந்து எம்பிபிஎஸ் ஆக முடியல அப்படின்னா தான் பல் டாக்டராக வருவாங்க. எனக்கு வந்து நான் பல் டாக்டராக தான் வரணுன்றது தான் என்னுடைய ஆசையே. ஸோ ஆசைப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். டாக்டர் ஆகணுன்ற ஒரு பேச்சுக்காக மட்டும் வரல, பிடிச்சு தான் வந்தேன். நான் என்ன சொல்கிறோம், நம்ம பணம் சம்பாதிக்கல அதெல்லாம் வேறு. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தை சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த குழந்தை வந்து நம்மளை வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறப்போ அப்போ கிடச்ச அந்த ஒரு இது வந்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு அப்போ வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருந்துச்சு. நம்ம ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. High quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து டாக்டர் மணிகண்டன், ஆறாவையில் சேர்ந்தவன், சண்முகநாதபுரம், மாத்தூர் கோயில். அப்பா பேர் சோமசுந்தரம், அம்மா பேர் மையம்மை. எனக்கு தங்கச்சி மீனாட்சின்னு சொல்லி. நான் பிறந்ததெல்லாம் வந்து அம்பத்தூர் இருக்கவங்களாம் மோஸ்ட்லி தெரியும். என்ன அம்பத்தூரில் பிறந்துட்டு அம்மா வேலைக்காக இங்கே நாங்கள் ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வந்து இங்கே காரைக்குடியில் வந்து செட்டில் ஆனோம். காரைக்குடியில் தான் ஸ்கூலிங் முடிச்சுட்டு திருப்பி சென்னை வாசி ஆகிட்டேன். காலேஜ்க்கு ஃபுல்லாக அப்படியே தாய்முகம் இன்டர் காலேஜ்னு சொல்லி முகப்பேரில் இருக்குது. அந்த காலேஜில் வந்து படிக்க ஆரம்பித்தேன். 2010 ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய இந்த ஃபீல்டு வந்தது வந்து எனக்கு வந்து எல்லாருமே வந்து எம்பிபிஎஸ் ஆக முடியல அப்படின்னா தான் பல் டாக்டராக வருவாங்க. எனக்கு வந்து நான் பல் டாக்டராக தான் வரணுன்றது தான் என்னுடைய ஆசையே. ஸோ ஆசைப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். டாக்டர் ஆகணுன்ற ஒரு பேச்சுக்காக மட்டும் வரல, பிடிச்சு தான் வந்தேன். காரணம் என்னுடைய இந்த லேட்ரல் இன்சைசர். இது வந்து நான் 12th படிக்கிறப்போ அதிசயம்னு ஒரு தீம் பார்க். அந்த தீம் பார்க்கில் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த புல்லில் சுற்றி விளையாடுறதுல வந்து என் பல்ல அடிபட்டு உடஞ்சிருச்சு. எனக்குலாம் ரொம்ப அழுக. ஸோ எல்லோரும் வந்து உன் ஸ்மைல் அழகாக இருக்கும் அப்படிம்பாங்க என்னை பார்த்தா. ஸோ அப்போது அன்றைக்கி அந்த பல் உடஞ்சவொடனே என்னோடய ஃபேஸே வேறு மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப ஏஜ்டாகவோ ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக தான். அன்றைக்கி ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்தேன் நைட்டு.
அன்றைக்கி டென்டிஸ்டை பார்த்துட்டு என்னோடய 3வது நாள் என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணி விட்டார். 3 நாள் நான் ஸ்கூல் போகவே இல்லை. பட் 3rd டே தான் நான் அப்போ ஸ்கூல் போனேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது டென்டிஸ்டோட வேல்யூ என்ன, அவங்க எப்படி என்னுடைய வந்து பழைய இந்த ஒரு ஹாப்பினஸை கொடுத்தாங்க, நான் என்னால் எப்படி என் மூஞ்சியை வெளியில் காமிக்க முடியுதுன்றதே வந்து அந்த டாக்டருடைய கையில் தான் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு முடிவு பண்ணேன், ஸோ நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் வரோம் அப்படின்றது. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு டாக்டர் கொடுத்த மாதிரி என்னால் பல பேருக்கு ஒரு நல்ல சிரிப்பை கொடுக்க முடியுதுன்றதான் நான் நினைக்கிறேன். உங்களோட கெரியர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களோட ப்ராக்டிஸ்லாம் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க? முதல்ல 2010 to 2015 வரைக்குமே என்னுடைய 4 years ஆஃப் ஸ்டடீஸ் போச்சு. 4th இயர் முடிஞ்சதுக்கப்புறம் 5th இயர் இன்டர்ன்ஷிப்பில் வந்து என்னுடைய ப்ராஸ்டடான்டிஸ்ட் ப்ரொஃபஸர் அவருடைய கிளினிக்கில் வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. ஸோ சார் வந்து டாக்டர் பிரபுன்னு சொல்லி பிரபு மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு முகப்பேரில் கிளினிக் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3-4 பிரான்ச் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிரான்ச் வந்து பாடியில் இருந்துச்சு. அம்பத்தூர் கிட்டே இருக்கு இல்லையா, அந்த அம்பத்தூர் எஸ்டேட் கிட்ட இருக்க பாடியில் வந்து அங்கே வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. முதல் நாளே என்னை தனியாக தான் விட்டார். ஏன்னா நான் ஒரு 2-3 வருஷம் என்னை கண்டினியூஸாக நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தனியாகவே என்னை நம்பி என்னை விட்டார். ஸோ அங்கே வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா காலேஜில் நம்ம பண்ணுறப்போ நமக்கு மேலே எல்லாமே ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன்னா என்ன தான் நம்ம தியரி படித்தாலும் ப்ராக்டிக்கல் நாலேஜுன்றது தனியாக வேணும். அது எனக்கு வந்து பாடி கிளினிக்கில் தான் ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் முகப்பேர் கிளினிக்கே கண்டினியூஸாக ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவருடைய இன்னொரு கிளினிக், மெயின் கிளினிக் வந்து முகப்பேர் தான். ஸோ முகப்பேர் வெஸ்ட்டில் அவங்களோட கிளினிக்கில் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஈவினிங் வந்து 6 to 10 வரைக்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் செட்டிநாடு ஹெல்த் சிட்டியில் வந்து ஜூனியர் லெக்சரராக ப்ராக்டிஸ் பண்ணேன். மார்னிங் வந்து 8:30 to 4:30 அங்கே காலேஜில் வந்து ஜூனியர் லெக்சரராக சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் அங்கே டியூட்டி முடிச்சுட்டு மறுபடியும் முகப்பேர் வந்து இங்கே நமக்கு ப்ராக்டிஷனராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 16 hours ஆஃப் ஒர்க் இருக்கும். ட்ராவலே ஒரு 2-3 hours ட்ராவல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நமக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து காலேஜில் ஜூனியர் லெக்சராகவும் நிறையா பொறுப்புகள், புது வேலைகள் நம்ம நிறையா கற்றுக்கிட்டோம். ஈவினிங் வந்து ப்ராக்டிஸ்ன்றக்கப்போ நார்மல் ப்ராக்டிஸ், நம்ம ஜென்ரல் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. அந்த கான்ஃபிடென்ஸ் மூலமாக தான் நான் இப்போ எங்கள் ஊரில் வந்து தனியாகவே கிளினிக் போடுறதுக்கு எனக்கு உந்துதலாக இருந்துச்சு. இப்போ காரைக்குடியில் எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த கிளினிக்கு? காரைக்குடி வந்து 2017 செப்டம்பரில் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும்போது சும்மா சிம்பிளாக ஒரு சின்ன சேரில் தான் ஆரம்பிச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 years ஆகிடுச்சு. 7.5 years ஆகிடுச்சு. டைம் போனதே தெரியலை. கண்டினியூஸாகவே அந்த ப்ராக்டிஸ்லேயே நம்ம இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது ரொம்ப இங்கே வந்து நமக்கு நம்ம நகரத்தார் உருண்டதுனாலையும் நகரத்தாரனுடைய சப்போர்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு எல்லாமே. ஸோ எல்லா வாய்ப்புகளையுமே நான் பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நிறைய கேம்ப்ஸு அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எனக்கு என்னுடைய குருமார்கள் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஊரில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நீ வந்து குவாலிட்டி மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாத அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது ஒரே ஒரு மந்திரம் மட்டும்தான் எனக்கு குவாலிட்டி மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணிடணுன்ற ஒன்று மட்டும்தான். அதில் ஒரு பொருளில் ஒரு விஷயத்தில் நம்ம குவாலிட்டின்னு கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய க்ரோத் நமக்கு தெரியும். ஸோ என்னுடைய க்ரோத் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு நாளைக்கு 3-4 கேஸுன்னு இருக்குது. இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 cases வருது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இந்த குவாலிட்டின்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. செட்டிநாட்டில் காரைக்குடியில் எங்கே இருக்குது உங்கள் கிளினிக்கு? மணிஷ் டென்டல். காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் சிலை மீனாட்சி ஃபைனான்ஸ் காம்ப்ளெக்ஸ். அது அந்த காம்ப்ளெக்ஸினுடைய மாடியில் டாக்டர் மணிஷ் பல் மருத்துவமனைன்னு சொல்லி கிளினிக் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சத்யாஷோரம் பக்கத்தில், சத்யாஷோரமுக்கு முன்னாடி நம்ம பெரியார் சிலையிலேருந்து கல்லுக்கட்டி போகிற ரோட்டில் இருக்குது. உங்களோட விசிட்டிங் டைம்ஸ் ஈவினிங் அண்ட் மார்னிங் ரெண்டுமே இருக்கும்? மார்னிங் வந்து 10 to 1:30 வரைக்கும் இருக்கும். ஈவினிங் வந்து 6 to 9. இன்பிட்வீன் ஹவர்ஸில் எனக்கு மற்ற டியூட்டி இருக்குன்றதுனால மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த டைமிங்கில் தான் நம்ம அவைலபிளாக இருக்கும் கிளினிக்கில். நீங்கள் உங்களோட இதில் சர்ஜரிலாம் வந்து எங்கே அதே கிளினிக்லேயே பண்ணுறீங்களா இல்லை? மைனர் சர்ஜரிஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். எபிசெக்டமி, இம்பேக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஆல் கைண்ட் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கேயே பண்ணுறோம். இம்ப்ளான்ட்ஸில் வந்து போத் பேசல், கன்வென்ஷனல் எல்லாமே நம்மளே இங்கே ரெடியாக வச்சுருக்கோம் எல்லாமே. ஸோ இம்பேக்ஷன்ஸில் வந்து ஹரிசாண்டல் இம்பேக்ஷன்லேருந்து கேனன் இம்பேக்ஷன் எல்லாமே இங்கேயே பண்ணுறோம். மேஜர் கேசஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து வெளியில் ஹாஸ்பிட்டல் டைப் பண்ணி அவங்க மூலமாக அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
இங்கே வந்து பல் சீரமைப்பு எல்லாமே பண்ணுறீங்க. பல் சீரமைப்பு வந்து நார்மல் கிளிப்பு போடுற ட்ரீட்மெண்ட்டில் இருந்து இன்விசலைன்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க டெக்னாலஜி பிளாஸ்டிக் மூலமாகவே ட்ரேஸ் மூலமாகவே அந்த பல்லெல்லாம் மூவ் பண்ணுறதுன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ புதுசாக வந்திருக்குது. ஸோ அதுலேயுமே நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன், நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட அச்சீவ்மெண்ட் இந்த இதில் ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்குலாம் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது இல்லை, நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்மைல் டிசைன் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு, நிறையா குழந்தைங்களுக்கு வந்து இதுக்கு முக்கியமாக ஒரு 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 விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் 4 வயசு பையன், அவனுக்கு வந்து சென்னையிலேருந்து அவங்க வர்றாங்க. சென்னையில் ஒரு டென்டிஸ்ட் கிட்டே போயிட்டு அங்கே பண்ணிக்க முடியலன்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு இங்கே காரைக்குடின்றனால அவங்க இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்தப்போ முதல் நாள் வந்து அவனுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. என் காலரை பிடிச்சி என்னை தள்ளிட்டு அவன் காட்டவே இல்லை. ஸோ ஒன்ஸ் அவனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சு எல்லாமே க்ரௌன்ஸ்லாம் கொடுத்துட்டு அவன் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ரிவ்யூ பார்க்குறதுக்காக வரான். ரிவ்யூ வரப்போ என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சி எனக்கு கிஸ் கொடுத்தான். ஸோ நான் என்ன சொல்கிறோம், நம்ம பணம் சம்பாதிக்கல அதெல்லாம் வேறு. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தை சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த குழந்தை வந்து நம்மளை வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறப்போ அப்போ கிடச்ச அந்த ஒரு இது வந்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு அப்போ வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருந்துச்சு. நம்ம ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. உங்கள் கிளினிக்கு வரவங்களுக்குலாம் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது டிஸ்கவுண்ட்டு இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்ரே அந்த மாதிரி ஏதாவது 2017 நம்ம ஆரம்பித்தோம். 2017 ஆரம்பித்தப்போ ஃப்ரீ கன்சல்டேஷன்னு ஒன்று சொன்னோம். நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸு நிறையா பெனிஃபிஷியர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரீயாக கொடுத்தா வேல்யூ இருக்காது, நீ ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ்னு ஒன்று வாங்கன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து அதில் நான் விருப்பப்படலை. ஏன்னா இது நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக பண்ணணும்னு கிடையாது. நம்ம சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், ஒரு பங்கீடு பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான், கிராமத்துலேருந்து வரவங்களுக்குலாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறதில்லை. ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே கன்சல்டேஷன் ஃபீஸ் யாருக்குமே கிடையாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் எங்கள் கிளினிக்கில் வந்து அவங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம், பரிசோதனை பண்ணி ஆலோசனை வழங்கலாம். அதேமாதிரி நகரத்தார்களுக்கும் குறிப்பிட்ட நிறைய பேருக்குமே வந்து நம்ம எக்ஸ்ரேஸ் வந்து ஃப்ரீ பண்ணுறோம். எக்ஸ்ரேஸ் வந்து நம்ம டிஜிட்டல் எக்ஸ்ரே வச்சுருக்கோம். டிஜிட்டல் எக்ஸ்ரேன்றதுனால நம்ம ஃபிலிம் கிடையாது. ஃபிலிம்னால் நமக்கு ரொம்ப காஸ்ட் என் சைட்லேருந்து போகும். டிஜிட்டல் எக்ஸ்ரேன்றப்போ எனக்கு வந்து அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ அதனால் நான் வந்து ஸ்பெஷலாக தனியாக எக்ஸ்ரேக்குன்னு சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை வந்து மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி நகர்த்தர்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா? டிஸ்கவுண்ட்ஸுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் வந்து சர்வீஸ் ஓரியன்ட். ஸோ இதில் வந்து நம்மளால் என்னென்னலாம் மேக்ஸிமம் முடியுமோ அதை நிச்சயமாக நான் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ எடுத்தவுடனே இது வந்து ஒரு வியாபார நோக்கில் நான் பார்க்குறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து என்னென்னலாம் என்னால் மேக்ஸிமம் முடியுமோ அதை ட்ரீட்மெண்ட் ஸ்டார்டிங்லேயே பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் எண்டிங்கில் கூட என்னால் என்னென்ன மேக்ஸிமம் முடியுமோ நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது டென்டல் ஃப்ரீ கேம்ப் இங்கே செட்டிநாடு பகுதியில் ஏதாவது நடத்திருக்கீங்களா? ஆமாம், அது நிச்சயமாக நம்ம கேம்ப்ஸ் வந்து எனக்கு கேம்ப்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நாங்கள் நிறையா மக்களை நம்ம மீட் பண்ண முடியும், நிறைய பேருக்கு நம்ம ஆலோசனை வழங்க முடியும். ஸோ கேம்ப்ஸில் வந்து மெயினாக ஸ்கூல் கேம்ப்ஸு, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேயே பல் பராமரிப்பு சுத்தம் அது எப்படின்றத சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பல் பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் ஸ்கூல் கேம்ப்ஸை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். அதே மாதிரி நமக்கு நிறையா இடத்துல குழுக்கள், நிறையா சங்கங்கள் வந்து அவங்கவுங்க அந்த ஊருக்கு வந்து பண்ணுறப்போ மருத்துவ முகாமோட பல் மருத்துவ முகாம் சேர்த்து பண்ணுவோம். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து பேஸ்ட்டு, மவுத் வாஷு, கம் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து மாத்திரை மருந்தெல்லாம் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு அங்கே ஃப்ரீயாக செக்அப் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்த நகரத்தார் சமுதாயத்துக்காக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏதாவது சமுதாயத்துக்கு நான் வந்து 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நம்ம ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பலகாரங்கள் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க மற்ற எல்லா ஏரியாவில் இருக்கிறவங்களுமே இங்கே வந்து சாப்பிட்ணும், நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்ணுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்து பெரியவங்களுக்குலாம் தெரியும் ஒரு இலையில் வந்து எத்தனை வகையான ஒரு உணவு பலகாரங்கள்லாம் இருக்குன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இலையில், ஒரு பெரிய இலையில் 30 பலகாரம் 40 பலகாரம்னு சொல்லி இனிப்பே வந்து 7-8 வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளில் வந்து 50-60% வந்து டயபெட்டிக்காக தான் இருக்காங்க வயசானவங்களில். ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரியான இனிப்புகள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா ஒரு சில பேருக்கு இலையில் வச்சு பாதி பேருக்கு இலையில் வைக்காமல் இருக்க முடியாது. ஸோ இந்த நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஜென்ரலாகவே ஸ்வீட்னா ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் வச்சாலே போதுன்றது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா நம்ம வந்து
இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போவே இனிப்பை ரொம்ப பழக்கிறதும் சரி, வயசானவங்களுக்கு இனிப்பு சுத்தமாக ஆகவே ஆகாது. அவங்களும் அந்த இனிப்பை குறைக்கணும் அப்படின்னா நிறைய பேர் இடையில வைக்கிறத வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றக்காகவே எல்லா இனிப்புகளையும் சாப்பிட்றாங்க. இனிப்பை பார்த்தோன்னே அந்த கண்ட்ரோல் போயிடுது. ஸோ அதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து அதை பண்ணணும். இன்னொன்று வந்து அவேர்னஸ் வேணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாலே சுகர் வந்து குறைஞ்சிரும். இது வந்து ஒரு சீக்ரெட், நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை 2 பக்கமுமே சரிசமமாக நல்லா மென்று ஸ்லோவாக சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய உணவு குழாய்களில் உள்ளே போய் சாப்பாடு போகிறப்போ நம்மளுடைய வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து ஸ்பைக் ஆகாது. நல்லா பாருங்கள். இதுவே நம்ம வந்து வக்குன்னு வேகமாக சாப்பிட்றப்போ, நிறைய ஐட்டங்கள் சாப்பிட்றப்போ ஒழுங்காக மெல்லாமல், பல்லுக்கு இடையில மெல்லாமல் அப்படியே நம்ம முழுங்குறப்போ குளுக்கோஸனுடைய அந்த ஸ்பைக் வந்து அதிகமாயிரும். நமக்கு வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பல்லு கண்டிப்பாக வேணும். முக்கால்வாசி பேருக்கு எனக்கு பல்லு இருக்குது, 1-2 பல்லு தான் இல்லை அப்படிம்பாங்க. அந்த 1-2 பல்லு வந்து முக்கியமான கடாப்பல்லாக இருக்கும். வலது பக்கம் பல் இல்லை அப்படின்னா இடது பக்கம் வந்து அவங்க பாட்டுக்கு ஈஸியாக கடிச்சு சாப்பிட்றேன்பாங்க. இப்போலாம் மக்களினுடைய மென்டாலிட்டி என்ன ஆகுதுன்னா, 40 வயசு ஆகிடுச்சுன்னா எனக்கு என்னப்பா 40 வயசு ஆகிடுச்சு, இன்னும் எத்தனை வருஷம் அப்படின்ற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. 40 வயசோ 50 வயசோ 80 வயசோ நமக்கு சாப்பிட்றதுக்கு பல் வேணும். சாப்பிட்றதுக்கு பல் நம்ம கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் நல்லா கடிச்சு சாப்பிட முடியும். நல்லா கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். இன்னொரு முக்கியமான அவேர்னஸ் வந்து ஃப்ளாஸ்ன்னு ஒன்று இருக்குது. பல் இடுக்கில் வந்து சாப்பாடு மாட்டுச்சுன்னா ஃப்ளாஸ் மூலமாக நீங்கள் எடுக்கலாம். ரெகுலராகவே பல் இடுக்கில் சாப்பாடு மாட்டுதோ இல்லையோ ஃப்ளாஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பல் இடுக்கில் சொத்தை வர்றது தவிர்க்க முடியும். சொத்தை வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு மாட்டுறப்போ அந்த 2 பல்லுக்கும் இடையில தான் சொத்தை வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இடுக்கில் போயிட்டு அந்த அழுக்கு எடுக்கிறப்போ உங்களுக்கு அங்கே வந்து சாப்பாடு தங்காது, சொத்தை வராது. நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பாடு மாட்டின உடனே குச்சியை வச்சு போட்டு நல்லா வக்குன்னு குத்துவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த குச்சியில் இருக்க கிருமியும் போய் மேற்கொண்டு குத்தி ஈரில் சலம் வைக்கிற பிரச்சனை வரும். ஒரு வாட்டி நீங்கள் வந்து குத்திட்டீங்க அப்படின்னா, ஹோல் போட்டுட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த கேப்பை விட 3 மடங்கு அந்த கேப் பெருசாகிடும். நல்லா பாருங்கள், ஒரு வாட்டி நீங்கள் குத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லா கல்யாணக்காரர்கிட்ட போனால் நிறைய பேர் கைகள் வரையில குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பான விஷயம். இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸை நம்ம சமுதாயத்துக்கு நான் சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்ததை சொல்லிட்டேன். எனக்கு தேங்க்யூ. இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நீட் வந்து நிறையா பேர் எழுதுகிறாங்க, எக்ஸாம் எழுதி. இப்போ வந்து அது எப்படி வந்து அதை ஓவர் கம் பண்ணி எப்படி பாஸ் பண்ணி நீட்லேருந்து எப்படி டாக்டர் ஆகிறது, அதுக்கு ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இருக்கா? சரி, அதாவது நீட்டுன்றது வந்து எக்ஸாம் வந்து நம்ம வந்து பெருசாக நினச்சோன்னா பெரிய விஷயமா இருக்கும். அது ஒரு சாதாரண எக்ஸாம் நினச்சிங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து நாங்கள் முன்னாடி வந்து எப்படின்னா கவுன்சிலிங் மூலமாக போகிறப்போ நம்ம ஃபார்வர்ட் காஸ்ட்ன்ற ஒரு பேரில் நமக்கு மார்க் வந்து அதிகமாக இருக்கணுன்ற பட்சத்தில் நமக்கு அப்படி இருந்துச்சு. இப்போ அடிஷ்னலாக இன்னொரு ஸ்ட்ரகிள், இன்னொரு கேட்டு. ஸோ நம்ம தாண்டும்போது ஒரு வாட்டி தாண்டிட்டு இன்னொரு வாட்டி 2 வாட்டி தாண்ட வேண்டியதாக இருக்குது இப்போது. ஸோ பசங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற மனதை விட ரொம்ப ரொம்ப உறுதியான மனது வேணும். ஸோ டிட்டர்மைண்டாக இருக்கணும் அவங்க எல்லாருமே. ஸோ ரொம்ப வந்து இப்போ இந்த காலத்து பசங்களுக்கு வந்து அட்வைஸ் சொல்லணுன்னே அவசியம் கிடையாது சார். இப்போ நான்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு எனக்கு பொருளாதாரத்துலேயும் நிறையா நாங்களாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. நிறையா கல்வி கடன்லாம் பெற்று தான் நம்ம படித்தோம். ஸோ படிச்சுட்டு அந்த கஷ்டத்தை உணர்ந்து படித்ததுனாலேயோ என்னமோ நமக்கு அந்த மணியோட வேல்யூ இப்போவுமே தெரியுது. ஸோ இப்போ நம்ம யோசிக்கும் போதே ஒரு நார்மலாகவே ஒரு மிடில் கிளாஸ் நமக்கு வந்து ஒரு பேஷண்ட்டே வந்தாலுமே நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லாமல் இருக்கணுமோ அப்படி தான் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லணும்னு நினைக்க தோணுது ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ நம்மளுடைய பேசிக்காகவே நம்ம வந்து ரொம்ப டிட்டர்மைண்டாக நம்மளுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது நீட்டில் வந்து இப்போ கிளியர் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டில் போனீங்கன்னாலும் பயங்கரமாக செலவாகும். ஸோ நீட்டில் எப்படி நம்ம கிளியர் பண்ணி நம்ம எப்படி கவர்மெண்ட் சைட் எடுக்கணுன்றதை தான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். ஸோ அந்த எய்முக்கு வந்து டிட்டர்மைண்டாக இருக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் படிக்கணும்னு இருக்கணும். ஸோ படிக்கணுமேனு ஸ்ட்ரெஸ் எடுத்து படிச்சிங்கன்னா படிக்க முடியாது. படிக்கிறத வந்து ஒரு சாதாரணமாக ஈஸியாக எடுத்து படிச்சிங்கன்னா, புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இது உங்களோட ஃபேமிலி? எனக்கு ஒரு மனைவி, ஒரே ஒரு மனைவி மட்டும்தான். குழந்தைங்க 2. மனைவியின் பெயர் வந்து விஷாலாட்சி. குழந்தை வந்து பொண்ணு வந்து வேதமித்ரா, பையன் வந்து தேவ்நரேன். சின்ன பசங்க 5 வயசு பொண்ணுக்கு, தம்பிக்கு வந்து 3 வயசு. இங்கே நான் வந்து தேவோடைய ரஸ்தாவில் வசிக்கிறோம். ஐஸ்வர்யம் சேவிங் ஸ்கீம்.
Meenu Subbaya Diamonds.